ஹலோ ஆல். 29, 30, 31 மார்ச்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஒரு லாங் கேப் விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மக்களவைக்கான தேர்தல் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதற்காக நேற்று வந்துட்டு அந்த வேட்பு மனுக்களை திரும்ப பெற கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் இன்றைக்கி வந்துட்டு அந்த இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்துட்டு 1085 பேர் வந்துட்டு வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு அது திரும்பி வாங்கியிருப்பாங்க, இல்லை பரிசீலனை பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ இறுதி வேட்பாளர் பட்டியலில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 950 பேர் இருக்காங்க. ஸோ மொத்தமாக நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் நடைபெறுது. 7 கட்டமாக நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. தமிழகம் வந்துட்டு முதல் கட்டத்தில் இருக்குது. April 19 வந்துட்டு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. எப்போ இதை கவுண்ட் பண்ணுறாங்கன்னா ஜூன் 6 தான் வந்துட்டு இதை கவுண்ட் பண்ணுறாங்க. சரி, இதில் தமிழ்நாட்டில் வந்துட்டு 39 தொகுதிகள் இருக்குது. ஸோ 39 தொகுதிகள். அது போக சட்டப்பேரவையில் வந்துட்டு விளவங்கோடு சட்டப்பேரவை, இது எல்லாத்துக்கும் இணைந்து தான் வந்துட்டு தேர்தல் நடக்குது. தென் இன்னொன்று ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ராமநாதபுரம் ஏரியாவில் வந்துட்டு திரு பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேரில் 5 பேர் போட்டி போடுறாங்க. ஸோ இந்த 5 பேரும் ஒரே பேரில் இருக்கிறாங்க. பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரே பேரில் உள்ளவங்களுக்கு எவ்வாறு இந்த சின்னங்களை வந்து பிரித்து தருறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இன்றைக்கி நியூஸ் போட்டிருக்காங்க. அதுவும் பாருங்கள். தேர்தல் நடைமுறையை ஒட்டி விஜில் அப்படிங்கிற ஒரு ஆப் இருந்தது. இந்த ஆப் அப்படின்னா தேர்தலை ஒட்டி ஏதாவது நடைமுறைகளில் ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தது, இல்லை அதில் ஒரு முறைகேடு இருந்ததுன்னா இதை பற்றி பொதுமக்கள் இதில் வந்து புகார் அளிக்கலாம். இந்த புகார்களுக்கு அதிகபட்சமாக 100 நிமிடங்களுக்குள் தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆப்பில் வந்துட்டு 1383 புகார்கள் வந்தது. அத்தனைக்கும் வந்துட்டு நாங்கள் தீர்வு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேஜஸ் MK-1A போர் விமானத்தின் முதல் சோதனை வெற்றி பெற்றுள்ளது. இது இந்தியாவிலிருந்து தயாரித்த ஒரு போர் விமானம். இதில் நிறைய போர் விமானங்கள் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துல்லியமான ஒரு ரேடார் கருவியும் எக்ஸலண்டான கம்யூனிகேஷன் செட்டப்பும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிபி, டியூபர்குலோசிஸ், காசநோயை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. 2023ஆம் ஆண்டு 25.55 லட்சம் பேருக்கு காசநோய் பாதிப்பு இந்தியாவில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நிறைய திட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. டிபி முக்த்ரா, தென் டிபி நிக்ஷய், NTP, இந்த மாதிரி நிறைய நம்ம வந்துட்டு திட்டங்கள்லாம் பார்த்துருக்கோம். முதல்ல காசநோய் ஒழிப்பு திட்டம் வந்துட்டு 1960 தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ இந்த மாதிரி காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் உயிரிழப்புகள் கணிசமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொற்று விகிதம் எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 1 லட்சம் பேருக்கு 199 பேருக்கு இந்த காசநோய் தொற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரத் ரத்னா விருது 5 ரெசிபியன்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இதில் 4 பேருக்கு முந்தானத்தை வந்துட்டு ரெசிபியன்ட் பிரசிடென்ட் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. யாருக்கெல்லாம்னா PV நரசிம்மராவ் அவர்கள், சரண் சிங் அவர்கள், கற்பூரி தாக்கூர் அவர்கள், டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்கள், இவங்க எல்லாருக்கும் அவங்களோட சார்பாக அவங்களோட குடும்பத்தினர் வாங்கினாங்க. மிஸ்டர் LK அத்வானிக்கு மட்டும் அவர் உடல்நிலை காரணமாக அவரால் நேரில் வர முடியல. ஸோ பிரசிடென்ட் மேமே போய் அவங்க வீட்டில் போயிட்டு இதை வழங்கியிருக்காங்க. தென் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இந்த யூத்தோட அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்குங்க. இதில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. இந்த டேட்டாஸ்லாம் யார் கருத்து கணிப்பு கொடுத்து அதை வெளியிட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் ஃபார் ஹியூமன் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், இவங்க 2 பேரும் இணைந்து தான் இந்த கருத்து கணிப்பாக நடத்தியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன், யூஸ்வலாக ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் நம்மளுக்கு தெரியும் 15 to 59 இயர்ஸ். இது இப்போ 61% இருக்குது. அதாவது 2021 கணக்கு பண்ணும்போது 61% இருக்குது. இது 2036 65% உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Percentage of youth involved in economic activities is decreased from 52% to 37%. கிட்டத்தட்ட 70% மேலே இது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் ஆக்டிவிஸ்டில் குழந்தைங்க யூத் பார்ட்டிசிபேட் பண்ணுறது.
உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர், அந்த பணக்காரர் வரிசையில் ரொம்ப நாள் இருந்த பில்கேட்ஸ் அவர்களும் நம்மளோட பாரத பிரதமர் திரு மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களும் வந்துட்டு ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது. அந்த சந்திப்பில் அவங்க பேசின கலந்துரையாடல் மற்றும் முக்கியமான சில விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்காங்க. அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் பில்கேட்ஸும் கலந்துருக்காங்க. இதில் அதிகமாக அவங்க செயற்கை நுண்ணறிவு பற்றி பேசியிருக்காங்க. ஸோ செயற்கை நுண்ணறிவை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது, மக்களை நல்வழிப்படுத்தும் இல்லை மக்களோட மேம்பாட்டுக்கு உதவும் நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக டீப் ஃபேக் டெக்னாலஜியை பற்றி பேசியிருக்காங்க. தென் பில்கேட்ஸ் அவர்களுக்கு நம்மளோட நாட்டின் சார்பில் ஒரு பரிசு பெட்டகம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, டூட்டுக்குரினோட பேர்ல்ஸ் இருந்தது, தமிழ்நாட்டில் உள்ள மண் குதிரைகள் இருந்தது, டார்ஜிலிங் நீலகிரியில் உள்ள தேயிலை, காஷ்மீரோட சால்வை மற்றும் குங்குமப்பூ இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இதில் பிரதமர் அவர்கள் சொல்லும்போது, சமீபத்தில் நான் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி அப்படிங்கிற இடத்துக்கு செஞ்சேன். அங்கே போகும்போது முத்துக்கள் ரொம்ப ஃபேமஸ், அதனால் முத்துக்கள் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் பிரதமர் அவர்கள் வந்து தூத்துக்குடியில் வரும்போது நிறைய நலத்திட்டங்களை ஓப்பன் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் குலசேகரப்பட்டினத்தில் ஒரு ராக்கெட் லான்ச்சிங் பேடு வந்திருக்கு, அதுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லை பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. தென் டார்ஜிலிங் டீ, நீலகிரி டீ, காஷ்மீரி சால்வை அண்ட் சாஃப்ரான், தமிழ்நாட்டில் உள்ள கலை நயம் மிக்க கைவிலையால் செய்யப்பட்ட மண் குதிரைகள் இந்த பரிசு பெட்டகத்தில் இருந்திருக்கு. இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் பாதை, இதோட அந்த வீடியோ, அந்த காணொலியை வந்து வெளியிட்டார் மத்திய தொழில்நுட்பத்துறை அமைச்சர் வந்துட்டு அஸ்வினி வைஷ்ணவ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல்லட் ரயில் வந்துட்டு போலோஸ்டிக்ஸ் ட்ராக்காக வந்து இருக்குது. இது மும்பை டு அகமதாபாத், இது எந்தெந்த இடங்களெல்லாம் இணைக்குது அப்படின்னா, புல்லட் ரயில் திட்டத்தின் முதல் வழித்தடம் மும்பை, தானே, வாபி, பரோடா, சூரத், ஆனந்த், அகமதாபாத் வரை அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புல்லட் ரயிலை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் சூரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மும்பைக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டு அவங்களோட நைட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 508 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க. இதோட வேகம் எவ்வளோ இருக்குன்னா 320 கிலோமீட்டர் அளவுக்கு வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், பேர்ல் சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இதுக்கெல்லாம் வந்துட்டு 60லேருந்து 70க்குள்ளே தான் வந்துட்டு வேகம் இருக்கும். இந்த வந்தே பாரத்துக்கெல்லாம் கூட 100+ தான் வேகம் இருக்குது. பட் இந்த புல்லட் ரயிலுக்கு 300+ வந்துட்டு இதோட வேகம் இருக்குது. தென் இன்னொரு இது போக நியூஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் பகுதியில் சீனாவின் அச்சுறுத்தல் ஜாஸ்தியாக உள்ளது, அதனால் அமெரிக்கா, இங்கிலாந்து போர்க்கப்பல்களின் பராமரிப்பு மையமாக மாறுகிறது சென்னை அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. தென் தேர்தல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒட்டி வந்துட்டு வேட்பாளர்களின் அதிகபட்ச தேர்தல் செலவினம் என்ன அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. கடந்த ஆண்டு 70 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பட் தற்போது 18வது மக்களவை தேர்தல் இதில் 95 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நகரத்திலையும் உள்ள அத்தியாவசியோட பொருட்களோட விலைப்பட்டியலும் தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் சென்னையில் சிக்கன் பிரியாணியோட விலை வந்துட்டு 150 ரூபாய், தென் தேநீரோட விலை 10 ரூபாய், காஃபியோட விலை 15 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணீர் பாட்டில் 20 ரூபாய், மோர் 20 ரூபாய், தென் வாழை மரம், இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்துட்டு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தென் அது போக இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த காசநோயை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு அதில் வெளியிட்டிருக்காங்க. தென் வீடுகளில் வீணாகும் உணவுகள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு வருடத்திற்கு நம்ம வந்துட்டு 105 மில்லியன் டன்னுக்கு மேலே உள்ள உணவுகளை வந்து வீணாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இதை வச்சு ஒரு ஐநா வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. உலகளாவிய உணவு விரயம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 5ல் 1 பங்கு உணவு வந்து வேகமாக வந்துட்டு கெட்டு போகுது, அப்படி அந்த விரயமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கோடை வாசத்தலங்களில் இருக்கோம் இல்லையா, கோடை கால நாடுகளில் இருக்கோம் இல்லையா, அங்கே வந்து உணவுப் பொருள் சீக்கிரமாக கெட்டு போகிறதுனால அதிக அளவு உணவு வந்துட்டு வீணாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடுகளில் ஒரு நாளைக்கு 100 கோடி உணவுகள் வந்து வீணாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலக அளவில் இந்த மாதிரி வீடுகளில் வீணாகும் உணவுப் பொருட்களை கொண்டு 100 கோடி மக்களின் பசியை போக்க முடியும். அதாவது இந்தியாவிலே 140 crore தான் இருக்கும், இதில் 100 கோடி ஒரு பசினா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு உணவுகள் அதிகமாக வீணாக்குறது, இதை வீணாக்காமல் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. தென் மேகதாட்டு திட்டத்தை எழுப்பும் கர்நாடகா.
மேகதாதுல வந்துட்டு ஒரு அணையை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் காவேரி மேலாண்மை ஆணைய கூட்டம் வந்துட்டு சமீபத்தில் நடைபெற போகுது ஏப்ரல் 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேகதாது திட்டம்னா என்ன, காவேரி மேலாண்மை கூட்டம் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கர்நாடகாவில் ஆல்ரெடி வந்துட்டு இப்போது வாட்டர் கிரைசஸ் இருக்குது. ஸோ அதையும் ரிலேட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.